மதிய வேளையிலே நல்ல ஒரு விருந்து அருந்திவிட்டு நாம் கூடியிருக்கிறோம். அந்த களைப்பு தீர்வதற்காக நாங்கள் சட்டத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது சற்று மிகையாகத்தான் இருக்கும். என் முன்னாலே இருப்பவர்கள் அனைவருமே சட்டத்தை குறிப்பாக கரைத்து குடித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. வரவேற்பு குழு தலைவராக இருக்கின்ற திரு வீரமணி அவர்கள் சட்டத்தின் பல்வேறு கோணங்களில் இருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு அவருடைய வழக்கறிஞராக பணிபுரிந்து அதன் பின்னாலே உலக அளவிலே பெரும் வணிக தலைவராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு அடிப்படை சட்டம் உதவியது என்று சொன்னால் அது மிகையல்ல. இன்றைக்கு நமது கதாநாயகர் திரு சம்பத் அவர்கள் சட்டக்கதிர் என்கின்ற ஒரு அழகான தமிழ் சட்ட பத்திரிகையை நடத்தி கொண்டு வருகிறார். அதிலே அவர் தருகின்ற அந்த இன்ஃபர்மேஷன் செய்திகள் அனைத்தும் எப்படித்தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நானும் தமிழ் படிச்சிருக்கேன். ஆனால் அவ்வளோ துல்லியமாக அந்த உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மிக சிறந்த முறையிலே மொழிபெயர்த்து நமக்கு தருகிறார் என்றால் அதை பார்த்த உடனே ஏன் தமிழில் எல்லோரும் வாதாடக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு தூண்டுகொள்ள அளவிலே அந்த பத்திரிகை இன்னும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சாரி. அத்தகு சிறந்த மனிதராக இருக்கின்ற சம்பத் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற எந்த மொழியில் சென்றாலும் அங்கு உள்ள மனிதரை தனது நண்பராக ஆக்கி வருகிறார் என்பதுதான் அவரது அன்புக்கும் பாசத்துக்கும் அவரது மனித நேயத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கு என்று சொன்னால் அது மிக என்று. எனக்கு முன்னாலே காணொலியை பேசிய அந்த சந்திரிகா சுப்பிரமணியம் சொல்லியது போல அவர் ஆஸ்திரேலியாவிலே பேச்சு கொடுக்க வேண்டும் சட்டத்தை பற்றி என்று அழைத்த போது நமது சம்பத் அவர்கள் போகுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது உலகின் பல்வேறு மேடைகளிலே அவர் சென்று வருவது மட்டுமல்லாமல் அவர் எல்லா துறையிலும் உள்ளவர்களின் நண்பர்களாக இருக்கின்றார்கள். இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டுமானால் எனக்கு பின்னால் பேசியிருக்கின்ற டாக்டர் வனிதா முரளிகுமார் அவர்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஆயுஷ் என்கின்ற இந்திய மத்திய நிறுவனத்தில் ஏறத்தாழ 6 வருடங்கள் தொடர்ந்து தலைவராக இருந்தவர். அவருக்கு தெரியாத இந்தியாவில் உள்ள மருத்துவர்களே கிடையாது என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, சென்னையில் 20 நாள், டெல்லியில் 10 நாள் என்று இன்றும் அவர் பணிபுரிந்து வருகிறார். அப்படிப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து திரு சம்பத் அவர்கள் நம்முடைய கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக நமது இதயத்தில் என்றும் வாழக்கூடிய நல்ல மனிதர் என்று சொன்னால் அது மிகையன்று. நான் இதையெல்லாம் எது குறிப்பிட்டேன் என்றால் சட்டத்தின் அடிப்படையிலே சட்டத்தை தனது உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு அவர் உயர்ந்த காரணத்தால் தான் நாம் எல்லோரும் அவரது அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு இந்த லா அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்கின்ற இந்த செஷனில் குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Law is inseparable with life. Naturally, therefore, the Supreme Star Sampath, laudable law lover, started with a Tamil magazine called Sattakadir to inspire Tamilians to understand immortal and exploit law for the benefit of themselves and society. In line with such thought, Mr. Sampath has started
Tamil's Economic Conference, and now we are celebrating 8th World Tamil Economic Conference 2021. Naturally, therefore, one of the topics open up for discussion is law and economic development. We have before us so many personalities. I understand Mr. Wilson is not able to come, and Ms. Saravanan is on the online. We have R. Meenakshi Sundaram, advocate, High Court Madras, and Mr. Purushottam, advocate, Supreme Court of India. Before I step on to the stage, I had a brief meeting with Miss R. Prem Rajakumari, advocate. She was telling me as to how internationally they are doing legal services, and she is a part of that particular organization dealing with the Delhi Supreme Court and other places. She is also participating. These 6 leaders in law are going to shower on us the purposeful law and prosperous economic development. Let me, on your behalf and on behalf of 8th World Tamil Conference, invite them and bless them in that field to reach fame and name and serve the society at large and Tamil in particular. We all 7 are bringing to you 7 wonders of law, like 7 Swaras music, as Madras is booming with Isai Vizha or musical conferences at this point of time. Now, please permit me to deal with a few thoughts over the topic. The idea that law is relevant to economic and social development goes back 250 years. Adam Smith stated in his lecture on jurisprudence that the imperfection of the law and uncertainty in its application was a factor that retarded commerce. Max Weber, a philosopher of the late 19th and early 20th century, explained the importance of rational law in economy and society. Friedrich Hayek, a prominent Harvard University economist of the 20th century, studied relevant legal concepts to support liberty as a prerequisite for development. The cause of the failure in the previous law and development movements is that the law reforms projects were developed and implemented without sufficient understanding of the mechanism by which law impact economic and social development, which is affected by various socio-economic factors on the ground. The Law and Development Institute was set up in 2009 to promote studies in law and development and develop a comprehensive analytical model for law and development. And the Law and Development Review was launched in 2008 as only peer-reviewed academic journal devoted to law and development. Recently, efforts have also been made to expand the application of law and development approaches to economic problems in developed countries such as US. Law and development has traditionally been associated with less developed countries in the third world, developing countries, not the economically advanced countries, developed countries. However, the changing economic conditions in recent decades, such as the widening income gaps among individual citizens and regions within developed countries, stagnant economic growth, deepening economic polarization, and institutional incapacity to deal with these issues, render the law and development approaches relevant to the assessment of the economic problems in countries. A related field in new comparative economics, the theme of this research is institutions exert a profound influence on economic development. To understand capitalist institutions
One needs to understand the basic trade-off between the costs of disorder and those of dictatorship. This logic is applied to study the structure of efficient institutions, the consequence of colonial transplantation, and the politics of instant choice. சங்ககாலம் முதற்கொண்டு வணிகத்தில் தமிழர் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். திரைகடலோடியும் திரவியம் தேடு என்பது ஒரு முதுமொழி. இருப்பினும் வணிக சமூகம் பல சமயங்களில் நியாயமற்ற முறையில் சுரண்டல் மூலம் செல்வம் ஈட்டி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமற்ற போக்கை பேக செய்யும் போது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டு வணிகரை எதிர்த்துள்ளார்கள். எடுத்துக்காட்டாக உழவர் சமூகத்தை சேர்ந்த அப்பர் தலைமையில் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் செல்வம் நிறைந்த வணிகருக்கு எதிராக திரண்டு எழுதுவதை குறிப்பிடலாம். தொல்காப்பியத்தில் வணிகருக்கு 5 தொழில்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவையாவன: தமக்குரிய நூல்களை ஓதுதல், தமக்குரிய யாகங்களை செய்தல், தாம் பெற்ற பொருள்களை நல்வழியில் ஈதல், உழவு செய்வித்தல், பசுக்களை காத்தல் என்பவாம். வணிகர்கள் அரசர்களால் பெரிதும் மதித்து பாராட்டப்பட்டனர். வணிகரை பாதுகாத்தல் ஒரு நாட்டின் இன்ப வாழ்வுக்கு இன்றியமையாது என்பதை சங்க இலக்கியங்கள் கூறியிருக்கின்றன. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்னும் சேர மன்னன் வாழ்த்தி குமட்டூர் கடனார் என்ற புலவர் பல வகை உணவு பண்டங்கள் விற்கும் வணிகருடைய குடிகளை காப்பாற்றி வருகின்றார் என்று பொருள்பட கூலம் பகர்னர் குடி பிறந்தாராயி என்று பாடியிருக்கிறார். அரபு நாட்டினர், யவனர், சாவக நாட்டினர் ஆகிய பேர் தமிழ்நாட்டிற்கு வணிகத்திற்காக வரை புரிந்தனர். இதற்காக பல்வேறு துறைமுகங்களும் உருவாக்கப்பட்டன. குமரி துறைமுகம், கொல்லாந்துறை துறைமுகம், எய்த்பட்டின துறைமுகம், அரிக்கமேடு துறைமுகம், காவிரி பூம்பட்டின துறைமுகம், தொண்டி துறைமுகம், மருங்கூர் பட்டின துறைமுகம், முசிறி துறைமுகங்கள், இலங்கையில் பல இடங்களில் இருந்த துறைமுகங்கள் என பல்வேறு இடங்களில் துறைமுகங்கள் இருந்ததை அறிய முடிகிறது. பண்டை தமிழ் சமூகத்தில் காணப்படும் வணிகம் தொடர்பான செய்திகள் வளர்ச்சி பெற்ற நாகரிகம் மிக்க சமூகமாக தமிழ் சமூகம் இயங்குவதை உறுதிப்படுத்துகின்றனர். எனவே சட்டம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உயிர்காப்பான் தோழலாக பயன்பட வேண்டும் என வாதிட வந்துள்ள வழக்கறிஞர் வல்லுநர்களை உங்கள் முன் கருத்து பரிமாற அழைக்கின்றேன். வணக்கம்.